குழாயடி சண்டை. 2 ஆண்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களது மனைவிகள் தலைமறைவு. தனது இடத்தில் குப்பை கொட்டக்கூடாது என கூறிய பெண் கொலை. பெண் உட்பட 3 கைது. தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை கொன்ற மர்ம நபர். நகைகளுக்காக நடந்த கொலையா என விசாரணை. குழந்தைகளை தண்ணீரில் அழுத்தி கொலை செய்த தாய். தானும் தீ வைத்துக் கொண்டு தற்கொலை முயற்சி. சாதி மாறி திருமணம் செய்த பெண்ணை கடத்தி சென்ற பெற்றோர். மனைவியை மீட்டு தருமாறு கணவர் போலீசில் புகார். வங்கி லாக்கரை உடைக்க முடியாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற கொள்ளையர்கள். 95 லட்சம் ரூபாய் பணம் உட்பட 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தப்பின. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்த செட்டிக்குளம் கிராமம் மேலத்தெருவைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இவரது மனைவி சுதா. மாரியப்பனின் வீட்டிற்கு அருகில் அத்தெருவின் குடிநீர் குழாய் உள்ள நிலையில் அதில் தண்ணீர் பிடிப்பது தொடர்பாக சுதாவிற்கும் அதே தெருவில் வசிக்கும் கருப்புசாமி என்பவரின் மனைவி துளசி அம்மாளுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது நாளடைவில் மாரியப்பன் மற்றும் கருப்புசாமி குடும்பத்தினர் இடையே விரோதமாக வளர்ந்துள்ளது. இதனையடுத்து கடந்த புத்தாண்டு தினத்தன்று குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்த போது மீண்டும் இரு குடும்பத்தினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டு பெரியவர்களால் சமரசம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதியன்று மாலை அதே குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிக்கும் போது இரு வீட்டைச் சேர்ந்த பெண்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சண்டையில் ஆண்களும் பங்கேற்ற நிலையில் இரு குடும்பத்தினரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்த சண்டையின் போது கருப்பசாமி, அவரது மனைவி துளசி அம்மாள், மகன் ரமேஷ், அவரது மனைவி பால் செல்வி ஆகியோர் மாரியப்பனின் சகோதரர் மாடசாமியை அரிவாளால் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மாடசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சங்கரன் கோவில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன், குருவிக்குளம் காவல் ஆய்வாளர் காமராஜ் மற்றும் போலீசார் செட்டிக்குளம் கிராமத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த வாலிபர் மாடசாமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தெருக்குழாயில் குடிநீர் பிடிப்பது தொடர்பாக நடந்த படுகொலை தொடர்பாக குருவிக்குளம் காவல் நிலைய போலீசார் கருப்பசாமி, அவரது மனைவி துளசி அம்மாள், மகன் ரமேஷ், அவரது மனைவி பால் செல்வி ஆகிய 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கருப்பசாமியை கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த மற்ற 3 பேரையும் வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் பழங்கோட்டை பகுதியில் பதுங்கியிருந்த கொலையாளி ரமேஷை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து சங்கரன்கோவில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து நீதிபதி ராபின்சன் ஜார்ஜ் வாலிபர் ரமேஷை 15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் தலைமறைவாக உள்ள துளசி அம்மாள், பால் செல்வி ஆகிய இருவரையும் குருவிக்குளம் போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோன்ற குழாயடி சண்டை கொலையில் முடிவது இது முதல் முறை அல்ல என்கின்றனர் அப்பகுதிவாசிகள். குழாயடியில் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டு அந்த சிறுவர்களுக்குள் அது வீடுகளுக்கு சென்று சிறுவரும் இறந்து விட்டார். இது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பேச்சுவார்த்தை மூலமாக நடத்திட கேட்டுக்கொள்கிறேன். குழாயடி சண்டை போன்ற சாதாரண பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் தங்களுக்குள் பேசி தீர்த்துக் கொள்வதே சரியானதாக இருக்கும் என்கிறார் வழக்கறிஞர் சதீஷ். சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேலிநல்லூர் கிராமத்தில் உள்ள மீன்துள்ளிங்கிற ஏரியாலையும் குருவிகுளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நம்ம செட்டிகுளம்ங்கிற ஏரியாலையும் 2 கொலைகள் முடிஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரண தண்ணீர் பிரச்சனை. இந்த தண்ணீர் பிரச்சனைங்கிறத நம்ம அதை ஏன் பெரிய அவங்களுடைய வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஆண்கள்ட்ட சொல்லி பெரிய லெவலில் பிரச்சனை பண்ண வேண்டியது. இதுபோன்ற சிறு சிறு விஷயங்களுக்கு ஆத்திரப்படாமல் இருக்க மக்களுக்கு கோரிக்கை வைக்கும் காவல்துறையினர் இது குறித்து விழிப்புணர்வு கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கின்றனர். கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா இது போன்ற ஒரு பெரிய அளவில் கொலை நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்காது நம்ம தடுக்கலாம். இப்போ காவல்துறை மூலயமா சங்கரன்கோவில் சப் டிவிஷனில் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள ஆஃபீஸர்ஸ் கிராமங்களில்
இந்த மக்களுக்கு இது சம்பந்தமாக இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடக்காததுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். குழாயடி சண்டை கொலையில் முடிந்ததால் இறந்தவர் குடும்பம் மட்டுமல்ல, ஆத்திரப்பட்டு கொலை செய்தவர்களின் குடும்பத்தை சேர்த்து உலுக்கியிருக்கிறது என்பதுதான் உண்மை. எம் கணேசன், நியூஸ் 7 தமிழ், சங்கரன் கோவில். சிவகங்கையின் பிரதான வீதியான சனீஸ்வரன் கோவில் வீதி அருகில் உள்ளது கொலைக்கால் தெரு. இந்த தெருவில் வசித்து வருபவர் மந்தக்காலை. இவரது மனைவி பெயர் பாண்டியம்மாள். காந்தி வீதி பகுதியில் விறகு கடை நடத்தி வரும் மந்தக்காலைக்கு 2 ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் ஆண் பிள்ளைகள் இருவரும் வெளிநாட்டில் வேலை செய்து வருகின்றனர். மகள் வெளியூரில் திருமணம் செய்துள்ள நிலையில் அந்த வீட்டில் மந்தக்காலையும் பாண்டியம்மாளும் மட்டுமே வசித்து வந்துள்ளனர். இவர்களது வீட்டின் அருகாமையில் நாகரத்தினம் என்கிற மூதாட்டி மகன் வழி பேரன் ராஜசேகரனுடன் வசித்து வந்துள்ளார். இவர் தன் வீட்டின் அருகே உள்ள மந்தக்காலை பாண்டியம்மாளுக்கு சொந்தமான முட்கள் மண்டி புதராக இருந்த இடத்தில் கழிவுகளை கொட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாண்டியம்மாள் கண்டித்துள்ளார். இதில் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து நாகரத்தினம் தன்னுடைய பேரன் ராஜசேகரனிடமும் பேத்தி நாகலட்சுமியிடமும் தெரிவிக்கவே அவர்கள் இருவரும் அன்று பாண்டியம்மாளிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மறுநாள் 31/1/2017 அன்று பாண்டியம்மாள் தன்னுடைய இடத்தில் இருந்த முட்புதர்களை அகற்ற ஆட்களை கொண்டு கருவேல மரங்களை வெட்டியுள்ளார். சரியாக மதியம் 1 மணி அளவில் நாகரத்தினத்தின் பேரன் ராஜசேகரன் மற்றும் அவரது நண்பர் கண்ணன் மற்றும் நாகரத்தினத்தின் பேத்தி நாகலட்சுமி ஆகிய மூவரும் பாண்டியம்மாள் நின்றிருந்த பகுதிக்கு வந்ததுடன் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு கம்பியால் தாக்கிவிட்டும் தப்பியோடியுள்ளனர். இதில் பாண்டியம்மாள் தலை மற்றும் உடலில் விழுந்த 5 வெட்டுகளுடன் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து விழுந்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த அக்கம் பக்கத்தினர் சிவகங்கை நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததுடன் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் குழுவினர் பாண்டியம்மாளை பரிசோதித்துவிட்டு உயிரிழந்ததை உறுதி செய்யவே சிவகங்கை நகர் காவல் நிலைய ஆய்வாளர் மோகன் தலைமையிலான காவல்துறையினர் பாண்டியம்மாளின் பிரேதத்தை கைப்பற்றி உடலியல் கூறு பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்ததுடன் நாகரத்தினத்தின் பேத்தி நாகலட்சுமியை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான ராஜசேகரன் மற்றும் கண்ணன் ஆகியோரை தேடி வந்தனர். இதற்கிடையே ராஜசேகரன் மற்றும் கண்ணன் ஆகிய இருவரும் மதுரை JM4 நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். குற்றவாளிகள் தாமே சரணடைந்து விட்டார்கள் என்பதற்காக தண்டனையை குறைக்கக்கூடாது என்றும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று இறந்த பாண்டியம்மாளின் உறவினர்கள் கேட்டுக்கொண்டனர். நான் இங்கே வந்து இறங்கணுன்னு காரியம் எல்லாம் முடிஞ்சோன்னே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் இந்த கவர்மெண்ட்டு என்ன இந்த இது நடக்கணுமோ அதை கண்டிப்பாக இதை செயல்படுத்தணும். அநியாயம் பண்ணுறவங்கள கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் கவர்மெண்ட். பெரும்பாலும் இந்த கொலைகள் பட்டப்பகலில் நடைபெறுவதால் காவலர்கள் பகல் நேரத்திலும் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் முன்பகை காரணமாக கொடுக்கப்படும் புகார்களை அதிக சிரத்தையோடு காவலர்கள் விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பொதுவாக இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் இருக்கிற காவல்துறை பகல் நேரங்களிலையும் சில குறிப்பிட்ட இடங்களில் கும்பல் கூடுறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில விஷயங்களை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது முன்பகை காரணமாக சில இடங்கள் நடக்குது. அந்த மாதிரி முன்பகை காரணமாக காவல்துறையில் ஏதாவது மனு கொடுக்கும் பொழுது அந்த மனுவை ஒரு சீரியஸாக எடுத்து சாதாரண ஒரு மனுவாக எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து உரிய விசாரணை நடத்தினா இரு பார்ட்டிகளையும் விசாரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறது கொஞ்சம் தவிர்க்கலாம். இதுபோன்ற சிறிய பிரச்சனைகள் கூட கொலையில் முடிவது நமது சமூகத்தின் சகிப்பின்மையையே பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. சுப்பிரமணியம், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை. வேலூர் மாவட்டத்தில் வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு பயிலும் சிறுமி கொலை செய்யப்பட்டது குறித்து ராணிப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்து வேலுப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராதா. இவரது கணவர் 8 வருடங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டு இறந்த நிலையில் ராதா தனது 2 மகன்கள் மற்றும் 9 வயது மகளான ஆர்த்தியுடன் தனியாக வசித்து வந்தார். சிறுமி ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார்.
இந்நிலையில் அதிகாலை 2 மணியளவில் அருகே உள்ள தனது விவசாய நிலத்தில் நீர் பாய்ச்சுவதற்காக தனது 2 மகன்களுடன் சென்ற ராதா திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த ஆர்த்தி கழுத்து அறுக்கப்பட்டு வாயில் ரத்தம் வழிந்த நிலையில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி வேலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். ஆர்த்தி அணிந்திருந்த கம்மல், கால்கொலுசு ஆகியவை இல்லை என்பதால் நகைக்காக கொலை நடந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரியகுளத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்டேட் பேங்க் காலனி பத்ரகாளியம்மன் கோவில் தெருவில் மீனாட்சி சுந்தரம் என்பவர் குடியிருந்து வருகிறார். இவர் வீட்டை பூட்டிவிட்டு பக்கத்து தெருவில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மறுநாள் காலை வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த ரூபாய் 30,000 மற்றும் 2 கிராம் எடையுள்ள நகை திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பெரியகுளம் வடகரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் 2 குழந்தைகளை தண்ணீரில் அமிழ்த்தி கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற தாய் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சடையப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்தவர் சின்ன கருப்பசாமி. காட்டன் மில்லில் தொழிலாளியாக வேலை செய்து வரும் இவரது மனைவி பெயர் முனீஸ்வரி. இத்தம்பதியினருக்கு 3 வயதான கார்த்தீஸ்வரி என்கிற மகளும் அபிஷேக் என்கிற 1 வயது குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் சென்றுவிட முனீஸ்வரி தன் 2 குழந்தைகளையும் சின்டெக்ஸ் தொட்டியில் உள்ள தண்ணீரில் அமிழ்த்தி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து சமையலறைக்கு சென்று மண்ணெண்ணெயை தனது உடலில் ஊற்றி தீக்குளித்துள்ளார். முனீஸ்வரியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்தபோது தீ அணைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். 70% உடல் எரிந்த நிலையில் அவர் நடந்ததை கூறியதை அடுத்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின் குழந்தைகளின் சடலங்களை மீட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் முனீஸ்வரி ஏன் தனது குழந்தையை கொன்றுவிட்டு தற்கொலைக்கு முயன்றார் என விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பட்டப்பகலில் ராணுவ வீரர் வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் அங்கிருந்து 45 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை திருடி சென்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் டவுன் பெத்லகம் 3வது தெருவை சேர்ந்தவர் பாஸ்கரன். ராணுவ வீரரான இவர் அசாம் மாநிலத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி கனிமொழி தன் மகன் மகளுடன் ஆம்பூரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கோவில் ஒன்றில் நடைபெற்ற வழிபாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க கனிமொழி வீட்டை பூட்டிவிட்டு தன் மகன் மகளுடன் சென்றார். கோவில் நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கிரில் கேட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த கனிமொழி வீட்டின் உள்ளே சென்று பார்த்துள்ளார். படுக்கை அறையில் இருந்த 3 பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து 45 பவுண்ட் தங்க நகைகள், ரூபாய் 6,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது. அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் போலி முகவரி மற்றும் அடையாள சான்றுகளை கொடுத்து சிம் கார்டு பெற்ற வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த 2 மாவோயிஸ்டுகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கேரளாவைச் சேர்ந்த 5 மாவோயிஸ்டுகளை தமிழக போலீசார் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்துள்ளனர். அவர்கள் தற்போது தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிறைகளில் விசாரணை கைதிகளாக இருக்கின்றனர். சைனா மற்றும் அனுப் மேத்யூராஜ் ஆகிய 2 மாவோயிஸ்டுகள் மீது கடந்த 2008ஆம் ஆண்டு சிவகாசியில் வசிக்கும் கணேஷ் என்பவர் தனது குடும்ப அட்டை மற்றும் போட்டோவை பயன்படுத்தி போலி சிம் கார்டு பெற்றனர் என்று சிவகாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து சைனா மற்றும் அனுப்பை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.
இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மாவோயிஸ்டுகள் சைனா மற்றும் அனுப் மேத்யூராஜ் உள்ளிட்ட இருவரும் ஜாமீன் கோரி தனித்தனியாக மனு தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சிவக்குமார் 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என ஆணை பிறப்பித்தார். நெல்லை மாவட்டத்தில் சாதி மாறி திருமணம் செய்ததால் தனது மனைவியை அவரது பெற்றோர் கடத்திச் சென்றதாக இளைஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கடையநல்லூரை அடுத்துள்ள கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர் தவசி. ஆட்டோ ஓட்டுநரான இவர் ஆறுமுகசாமி என்பவரின் மகளும் BSc 1ஆம் ஆண்டு மாணவியான வீரலட்சுமியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆறுமுகசாமி குடும்பத்தினர் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் புதுமண தம்பதியர் பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது வீரலட்சுமி குடும்பத்தினர் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் ஒரு காரில் பயங்கர ஆயுதங்களோடு சென்று வழிமறித்து வீரலட்சுமியை மட்டும் கடத்திச் சென்றுள்ளனர். இதனையடுத்து அவர் தென்காசி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரில் தன் மனைவியை கடத்தி வைத்துக் கொண்டு மிரட்டுவதாகவும் அவரை உடனே மீட்டுத் தருமாறும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தென்காசி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தவசி அளித்த புகாரை தொடர்ந்து வீரலட்சுமியை கடத்திச் சென்ற அவரது குடும்பத்தினரை விசாரணைக்கு அழைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வங்கியில் கொள்ளையடிக்க முயன்று லாக்கரை உடைக்க முடியாததால் மர்ம நபர்கள் திரும்பிச் சென்றனர். இதனால் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் தப்பியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த சூளகிரி அருகே உள்ள காமன் தொட்டியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல காலை 10 மணிக்கு வங்கியை திறந்த ஊழியர்கள் தங்களது பணிகளை செய்ய தொடங்கினர். அப்போது வங்கி லாக்கர் இருந்த அறையின் இரும்பு கேட் பூட்டு உடைக்கப்பட்டு மரக்கதவு திறக்கப்பட்டிருப்பதை பார்த்த மேலாளர் சச்சிதானந்தம் சூளகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். வங்கி கட்டிடத்தின் மொட்டை மாடியில் உள்ள வெண்டிலேட்டர் ஓட்டையின் 4 இரும்பு கம்பிகளை அறுத்து மர்ம நபர்கள் வங்கிக்குள் புகுந்ததும் அபாய ஒலி மற்றும் மின்விளக்கு ஒயர்களை துண்டித்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. வங்கி லாக்கரை உடைக்க முடியாததால் மர்ம நபர்கள் திரும்பிச் சென்றதாக தெரிகிறது. இதனால் தங்க நகைகள் மற்றும் 95 லட்சம் ரூபாய் ரொக்கம் உட்பட 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தப்பியது. இதுகுறித்து சூளகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து வங்கியின் CCTV கேமராக்களை பார்வையிட்டு வருகின்றனர். திண்டுக்கல் அருகே குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக 3 பேரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியவரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ளது டீபுதூர். இங்கு கடந்த 3 மாதமாக குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வந்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை இப்பகுதி மக்கள் கூறியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் நேற்று இரவு தெருக்குழாயில் குடிநீர் வந்துள்ளது. இதில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த முத்துலட்சுமி என்பவருக்கும் சுப்பிரமணி என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அது சுப்பிரமணிக்கும் முத்துலட்சுமியின் மகன் ராசுவுக்கும் இடையிலான மோதலாக மாறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனது உறவினர்கள் 10 பேருடன் ராசுவின் வீட்டுக்குள் புகுந்த சுப்பிரமணி ராசுவையும் அவரது தாய் தந்தையான முத்துலட்சுமி மற்றும் முத்தனனையும் அரிவாளால் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடந்த மூவரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாக்குதல் நடத்திய சுப்பிரமணி தற்போது தலைமறைவாகியுள்ளார். நைட்டு தண்ணி பிரச்சனை, தெருக்குழாயில் தண்ணி பிடிக்க போயிருந்தேன். ஆளுக்கு 10 குடம் பிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க 12 குடம் பிடிச்சதுனால அண்ணன் சண்டை போட்டேன். அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வார்த்தை விட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு தண்ணி சண்டை ஆயிடுச்சு, அதோடு முடிச்சுக்கிட்டேன். அதாவது நைட்டு சண்டை நைட்டோடு முடிஞ்சிச்சு. காலையில் என்ன பண்ணிட்டாங்க, 20 பேர் அடியால் அவங்க ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து, அதாவது அவங்க சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து காலையில் அம்மா அப்பா இங்கே வீட்டில் சட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அருவாளை எடுத்து 20 பேர் எதுவுமே பேசலை வெட்டிட்டானுங்க. மாவட்டத்தில் 15 வயது பெண்ணுக்கு தாலி கட்டிய வாலிபரை திருமண மண்டபத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி நடராஜபுரத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது பெண்ணுக்கும் தூத்துக்குடி வடக்கரத வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. மாப்பிள்ளை தாலி கட்டிய சிறிது நேரத்தில் அங்கு வந்த சைல்டு லைன் அதிகாரிகள் திருமணத்தை நிறுத்துமாறு கூறினர். மணப்பெண்ணுக்கு திருமண வயது ஆகவில்லை என்றும் தவறான சான்றிதழ் அளித்து திருமணம் நடத்தப்பட்டுள்ளது எனவும் குற்றம் சாட்டிய சைல்டு லைன் அதிகாரிகள் மணப்பெண் மற்றும் மணமகனிடம் தனித்தனியே விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இருவரது பெற்றோர்களிடமும் விசாரணை நடைபெற்றது. இதில் மணப்பெண்ணுக்கு திருமண வயது ஆகவில்லை என்பதும் அவருக்கு வயது 15 என்பதும் தெரியவந்தது. இதனால் இந்த திருமணம் சட்டப்படி செல்லாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து மணமகனை கைது செய்து அவரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். பின்னர் மணப்பெண்ணை முத்துக்குவியல் காப்பகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். திருவள்ளூரில் மகளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுத்தந்த தாயிடம் மல்லுக்கட்டி 8.5 சவரன் தாலி உள்ளிட்ட தங்கச் சங்கிலியை கொள்ளையர்கள் பிடுங்கிய போது குடும்ப தகராறில் சண்டை போட்டுக் கொள்வதாக எண்ணி பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர். திருவள்ளூர் NGO காலனியைச் சேர்ந்தவர் கதிர்வேல்.
இவர் அதே பகுதியில் சிமெண்ட் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி அபிராமி. இந்த தம்பதிக்கு 5 வயதில் ஒரு மகள் இருக்கிறார். தனது வீட்டின் அருகே உள்ள சாலையில் அபிராமி தன் மகளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த போது திடீரென வந்த ஒருவர் அபிராமியின் கழுத்தில் கிடந்த தாலி உள்ளிட்ட 8.5 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்துள்ளார். ஆனால் அபிராமி அந்த ஆசாமியின் கையை விடாமல் பிடித்துக் கொண்டு போராடியதில் கொள்ளையனின் சட்டை கிழிந்தது. பின்னர் கொள்ளையன் அபிராமியை கீழே தள்ளிவிட்டு 8.5 பவுன் நகையை பறித்துக் கொண்டு அங்கு தயாராக நின்ற மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றான். இந்த கொள்ளை சம்பவம் நடக்கும்போது சாலையில் பொதுமக்கள் பலர் நடந்து சென்றுள்ளனர். அவர்கள் ஏதோ குடும்ப தகராறில் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என நினைத்து அப்பாவியாக வேடிக்கை பார்த்திருந்தனர். அபிராமி கீழே விழுந்து திருடன் என அலறிய பின்னர் தான் நகையை வழிப்பறி கும்பல் அறுத்த சம்பவம் அங்கிருந்தவர்களுக்கு தெரிய வந்தது. இதுகுறித்து திருவள்ளூர் டவுன் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொள்ளை போன நகையின் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் ஆகும். சென்னை போரூரை அடுத்த மதனந்தபுரம் மாதா நகரில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 8 வயது பெண் குழந்தை மாயமானதை அடுத்து மாங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த போரூர் மதனந்தபுரம் மாதா நகரைச் சேர்ந்தவர் பாபு. இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ஸ்ரீதேவி தனியார் பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். இவர்களுக்கு ஹாசினி என்ற 8 வயது பெண் குழந்தை இருக்கிறது. ஹாசினி தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறார். வழக்கம் போல வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமி திடீரென காணாமல் போனதாக தெரிகிறது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்தும் சிறுமி கிடைக்காததால் பீதியடைந்த பெற்றோர் மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணையில் இறங்கினர். அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவிலும் எந்த காட்சியும் பதிவாகாததால் விசாரணையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.